அம்மா நவருமா கண்டால் உங்களுக்கு சத்தியான பயம் கிடையாது. ஊருக்கு மனம் புட்டால் குணம் இப்படி ஆங்கார பாவத்தோடு வந்திருக்கிறவே எங்களை பார்த்தால் உனக்கு எப்படி எல்லாம் முன்னே பேசிட்டு என்ன பாட்டு எங்க இருக்கிற காட்டு வளவுல இருக்கிறோம். ஆனா எந்த கேட கூட்டிக்கிட்டு பேச எந்த யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. யார நேரத்துக்கு அனுப்பிட்டது சங்கிலியா அத்துக்கிட்டு வந்துட்டாங்க போல இருக்குதாயா. சங்கிலியா வந்துட்டீங்களா? அப்படின்னா எங்களை பார்த்தா ஏண்டா அவங்க சாடி போடுறது. என்னுடைய பேர் என்ன? உங்க பேர் என்ன? அப்படி நாங்கள் யா எங்களுடைய பேர் என்ன? என்ன நாங்கள் எப்பளத்துல பிறந்தவர்கள். நீ எப்பளத்துல யார் நீங்க? உங்க பேர் தட்டி என்ன அடிக்க என்னுடைய பெயர் உலகவடிவம் மூர்க்கதனும் விட்டால் சுடமடைத்த யாருக்கு அடங்காம் ராஜாகிய மண்டல முகமற்ற கோவிலும் மனசாதி எப்படி கோவிலும் ராவணாகிய வீரம் புஜவனம் கொண்ட என்னுடைய பெயர் நரகாசூரன். உன்ற பேர் ஆடு வெளியிருந்து ஆடு வெளியிருந்து திறப்படுறதுக்கு ஆடு வேணும். ஓடு பேசு பாரு. நீங்க யாரு? பேர் என்ன? அவர் பேரு நரகாசூரன். நரகாசூரன். நீங்க முருகாசூரன். முருகாசூரன். நரகாசூரன் நீ முருகாயில பிறந்தவனா?
சத்தம் சத்தம் நல்ல திருப்பி சொல்லு. உங்க பேர் நரகா சொல்லலாம். வேண்டாம், அரளியும் சேர்த்து 2 பெருமாள் கோயில கூப்பிடலாம். நீ நரகாசூரன், நீ பேசாம நரகாசூரன். என் பெயர் முருகாசூரன். முருகாசூரன் ஆயா கழுது புண்ட மாதிரி பார்த்தா ஏன் போய் பாத்தீங்க? முருகாசூரன் இருவர்கள் இருந்தாலும் எங்களை பெற்றெடுத்தாரே என் அன்னைக்குதான். அம்மா அக்கா வாயா அம்மா தாய் வேண்டாம், அதாவது பெற்றவங்க யாரும் அப்பா அம்மா பேர் எப்படி பிறந்தோம், எப்படி பக்கத்துல அப்பா அப்பா ஏண்டாப்பா அப்பா மவனே அப்பா ஏண்டா வளப்பா ஐயா மவனே நீயா இருக்கும் போதே தெரியும் மகனே. அப்பா எங்களை இப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாயே, எங்களை எப்படா பெற்ற? உங்க அம்மாவை வந்து பெற்ற பார்த்து பார்த்து உங்க அம்மா அப்பா வேண்டுதலை வச்சு பெருமாள் கோயிலுக்கு வேண்டுதலை வச்சு வேண்டுதலை வச்சு பெற்ற பெருமாளுக்கு இந்த சீலை கட் பண்ணுங்க. பூஜாரிக்கிட்ட வாழ்ந்து பார்த்து ஆயா கழுது பூஜை போய் எங்களை ஈண்டெடுத்து நல்ல என் தந்தை யாரு? என் அப்பா தந்தையோ மகாவிஷ்ணு 30 நாமங்களில் ஒருவராகிய மகாவிஷ்ணு கண்ணனா. உங்க அப்பா உங்க அப்பா அதே மகாவிஷ்ணு தான் என்னையும் பெற்றெடுத்தான். என்ன எப்பேற்பட்ட தெய்வம் அவங்களுக்கு இந்த 2 பீத்தரைகளை பிறந்திருக்குது. அந்த 2 பேரையும் அப்பா மாயவன் கண்ணன் வைகுண்டத்தை பற்றியமாக இருந்து ஸ்ரீமந்த கண்ணன் அந்த ஆதி மகாவிஷ்ணுவே எங்களுக்கு தந்தையா. சரி சரி, உங்களுக்கு அப்பா. ஆமா, நீங்க 2 பேரும் பாவத்தோடு இருக்க காரணம் என்ன? என்னுடைய தாயா இருக்கிறீங்க. உங்க அம்மா யாரு? அதாவது உமாதேவி
பூமாதேவியா? ஆமா. நீ பூமாதேவி அவத்துல பிறந்தியா பிறந்துகிட்டு வந்தீங்களா? எங்க பிறந்தது? என்னத்த பிறந்தது? எப்படி பிறந்தீங்கன்னு கேட்டேன். அப்படி எப்படி பிறந்தீங்க? இந்த மண்டை மசுல பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. என் தந்தையாகப்பட்டவர், அதாவது முன்ன யுகத்திலே முதல் யுகமாக வழங்கப்பட்டது கிரீதா, திரேதா, கோபுர, கலியுகம், 4 யுகம். இப்படி 4 யுகம். அதிலே முதல் யுகமாக வழங்கக்கூடிய அந்த கிரீதா யுகத்திலே சோழனாபுரி ஆண்டு வந்தார். யாரு? இரணியின் இரணியாக்குதல். அப்புறம் அப்பொழுது இரணியுடைய மனைவியாகப்பட்டவள் யார்? லீலாதேவி அண்ணவளாகப்பட்டவள், அதாவது நிறைவாத கற்பிணியாக இருந்தார். அப்பொழுது பெண்கள் மாதமாக இருந்தா விரும்பி சாப்பிடுவது என்ன? சொல்லுங்கம்மா, இது கேட்டு வரேன். என்ன ஆயா? பொம்பளைங்க முழுகாம இருந்து என்ன சாப்பிடுவாங்க? அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழம். அந்த குழம்பு முழுப்படி ஆகுமா? அந்த ஆயா தான் சொல்லி பாலிக்காய் இன்னுமே மண்ணு சாப்பாடு விரும்பி சாப்பிடுவோம். மண்ணு மேல பொம்பளைங்களுக்கு ஆசை. பொண்ணுதாச்சி பொம்பளைங்களுக்கு. சரி. ஆனால் அந்த இரண்டுடைய மனைவியாகப்பட்ட ஈழாவுக்கு எது மேல ஆசை தெரியுமா? தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வலோகத்தின் மண் மீது ஒரு ஆசை. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மண்ணு மேல ஆசை. அப்புறம் அதை சாப்பிடணும்னு கேட்க தன்னுடைய தம்பியாகப்பட்ட இரணியாய்க்குதன் வரவழைத்து, அதாவது வாழ்வகம் சென்று தெய்வலோகத்திலே போய் வந்து சேர்த்துக்குவாங்க. வராதன் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்துக்கூடிய பொருளுக்கு வந்தாங்க. அப்பொழுது நரவழியா கோட்டை கட்டி வாழ்ந்து வந்தான் ஆக்கிலம். அப்பொழுது அந்த நரகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியை கொண்டு வடித்து, அதாவது இந்த தேவலோகத்தை மீண்டும் கொண்டு போய் வாழ்ந்து கேட்கிறார். அப்பொழுது அந்த பூமாதேவியாகப்பட்டவருக்கு அந்த பஞ்சு வடிவில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பார்த்தவனே ஆசை அதிகம். மோனத்தால் ஒன்று வந்து அந்த மகாவிஷ்ணு ஆண்மண்டியாகவும் அந்த பூமாதேவியாகப்பட்டவர் ஒரு பெண்மண்டியாகவும் உருவத்தை மாற்றி இருவரும் கூலி மாற்றியானார். அதாவது கண்ணனுடைய உருவத்தை மாற்றி ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்து அந்த நரகத்தால் கட்டப்பட்ட அந்த நரல் பட்டியலே இருவரும் கூலி பிறந்து உல்லாசமாக இருக்குமாறு வந்தவழியால் நான் நரகாசுரன் நான் பிறந்தேன். அதாவது பன்றிக்கும் அந்த பூம்பாதவிக்கும் இருந்தபடியால் என் செயல் முருகாசூரன். அதாவது பன்றிக்கு ஒரு பேர் அகப்படவில்லை. அதனால அந்த பூமாதேவி நாள் ஆதியாக